ப்ளே பாய்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கேமுக்கு ஆஃபர் வந்தாச்சு. மேட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று ப்ளே ஸ்டோரில் ஒரு ஈவெண்ட் வந்துருந்துச்சு. அந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதை பற்றி தான் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ காமனான டவுட்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். எப்படி கோல்டு பாஸ் ஃப்ரீயாகவே வாங்குறதுன்னு அதில் கம்ப்ளீட்டாக போட்டிருப்பேன். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு ஐடி வந்து யூஎஸில் இருந்தால் போதும். அந்த ஐடி தான் வந்து பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண போகுது. மற்ற ஐடிலாம் யூஎஸில் இருக்குன்னு சொல்லி அவசியமே இல்லை. ஒரு ஐடி நீங்கள் யூஎஸில் மாற்றிருந்தால் போதும். ஆனால் அந்த ஐடியில் நீங்கள் ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் பண்ணியிருக்கணும். நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம், ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் பண்ணாட்டியும் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும்னு. பட் இப்போ அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் ஐடியில் ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் இருந்தால் தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் ஐடியில் ஸ்டோர் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் இல்லாட்டியும் நீங்கள் கேம்ஸை ப்ளே பண்ணிக்கலாம், பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், ஆனால் ஸ்டோர் மட்டும் பண்ண முடியாது. இப்போ ப்ரோ இந்திய ஐடியில் விளாண்ட பாயிண்ட் எப்படி ப்ரோ யூஎஸ் ஐடிக்கு மாற்றுறதுனீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் யூஎஸ் ஐடியை வச்சுருங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ள எடுத்து போகவே போகாதீங்க, விட்டுருங்க ப்ளே ஸ்டோர் அப்படியே. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த கேமோட லிங்க்கு. நிறைய பேர் ப்ளே ஸ்டோரில் எங்கே அந்த ஈவெண்ட் நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரில. ஸோ அதனால் லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த கேமுக்குள்ளே போனாலே ப்ளே பண்ணிக்கலாம். இந்திய ஐடியில் ப்ளே பண்ண போகிறனாலும் சரி, யூஎஸ் ஐடியில் ப்ளே பண்ண போகிறனாலும் சரி, முன்னாடி VPN கனெக்ட் பண்ணிடுங்க. என்ன VPN கனெக்ட் பண்ணணும் நேற்று வீடியோலேயே போட்டேன், பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவில் சொன்ன டவுட்டே திருப்பி வந்து கேட்காதீங்க. இதுலேயே நிறைய டவுட்டுக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். இந்த ஈவெண்ட்டால் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் என்னால் சரியாக விளாட முடியல. அட்டாக் போய் 2 நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இந்திய ஐடியில் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சக்கப்புறம் அதுவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 300 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஈவினிங் 150 பாயிண்ட்ஸாக மாற்றினாங்க. இப்போ பார்த்தா திருப்பி 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ அது காட்டும், ரெடீம்னு சொல்லி காட்டும். நீங்கள் அது ரெடீம் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ப்ளே ஸ்டோர் கொண்டு போகும். அங்கே உள்ள யூஎஸ் ஐடியில் நீங்கள் ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கேயே கன்ஃபார்மானு கேட்கும். அந்த மெயில் ஐடி பேரை காமிச்சு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது சப்போஸ் அந்த ஐடி வந்து அதோட லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சுன்னா மேக்ஸிமம் டைம்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி வந்துடும். இது மேக்ஸிமம் டைம்ஸ் எவ்வளோனே தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னா 3லேயே ஸ்டாப் ஆச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டைம் ஆட் பண்ணிட்டேன். நிறைய பேர்லாம் இன்னமும் நிறையா இது ஆட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு 1லேயே லிமிட் வந்துடுது. ஸோ அது எவ்வளோ லிமிட்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி வந்துருச்சுன்னா அங்கேயே உங்களுக்கு ரெடீம் கோடு காமிச்சிக்கிறோம். நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட இன்னொரு ஜிமெயில் ஐடி ஏதாச்சும் யூஎஸில் ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக்கில் இருந்துச்சுன்னா அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் அப்படியே அங்கே ஏறிக்கிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐடி தான் இருக்குது, ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக்கில் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மணிக்கு எக்ஸ்ட்ரா ரெடீம் கோடு தான் உங்களுக்கு யூஸ் ஆகாது. யாருக்காச்சும் தேவைப்படுறவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருங்க. உங்களுக்கு இதோட ஏதாச்சும் இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் நிறைய பேர் பாஸ் வாங்கிட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி யாரெல்லாம் பாஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய பேர் காட்டும். அவங்களெல்லாம் டேக் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட டவுட் கேட்டால் அவங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கோல்டு பாஸ் எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கோல்டு பாஸ் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே எப்படி அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் முடியும். நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு மேலே தான் முடியும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது. நாளைக்குமே காலைல ஃபுல்லாக டைம் இருக்குது. ப்ளே பாயிண்ட்ஸே ஒரு ஐடியிலோட அன்லாக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸோ உங்களால் இந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸும் வாங்க முடியாது. ஸோ டோட்டலி வேஸ்ட்டு தான். பட் ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த ஈவெண்ட் வந்து அடிக்கடி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட் வர்றதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கு இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மெத்தடில் உங்களுக்கு ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் பண்ணிடுவோம். நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ப்ரோ இந்த மெத்தடில் நம்ம பிரால் ஸ்டார் கேமுக்கு, கிளாஷ் ராயல் கேம்ஸுக்கெலாம் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. இந்த கேம்ஸுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவராக இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துக்குமே வாங்கலாம். ஏதாவது எந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இதுக்கெலாம் வாங்கலாம். இப்போ அதே பார்த்தீங்கன்னா PGMA மணி கேமுக்கெலாம் வாங்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க கேமுக்கு வாங்கலாம். இந்தியாவில் இருக்கிற கேம்ஸுக்கு மட்டும் வாங்க முடியாது. எந்த கேமுக்குனாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேமுக்கு வாங்கி வீடியோ போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு கேமுக்கு அதிக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த கேமுக்கு வாங்கி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். எல்லாமே ஃபுல்லாக எடிட் பண்ணி வீடியோ அவுட் எடுத்து சேனலில் அப்லோட் பண்ண போயிட்டேன். கரெக்டாக அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டில் ஒரு ப்ரோ இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாரு. எல்லா வீடியோமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஆஃபருமே கரெக்டாக க்ளைம் பண்ணிட்டு வராரு. அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ப்ரோ திருப்பி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க ப்ரோ கூகுள் பீட்டாவில் ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஐடியில் தான் ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக் பண்ணியிருந்தார். இப்போ 2வது ஐடியிலும் அன்லாக் பண்ணிட்டாரு.
ஸோ ஆஃபர் இருக்கான். ஆஃபர் வந்து வெளியே காட்ட மாட்டேங்குதான், உள்ளே தான் காட்டுதான். பிசிஎல்லில் நீங்கள் அந்த ஆப் ஏற்றிட்டு உள்ளே போனீங்கன்னா காட்டுதான். ஏதோ குக்கீஸ் ரன் கேமுக்கு கொடுத்துருக்காங்களாம். அவர் கிளைம் பண்ணிட்டாரு, ப்ளே பாயிண்ட்ஸ் அன்லாக்கும் பண்ணிட்டாரு.